ஹாய், இனிய காலை வணக்கம்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போவும் மீண்டும் சுமதிக்காக தான் பேச வந்திருக்கேன். பாவங்க அந்த பொண்ணோட சேனலில் இருக்கிறவங்க யாரும் அந்த பொண்ணை தப்பாக பேசிடாதீங்க. நான் வந்த வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்தேன், கமெண்ட்லாம் போய் பார்த்தேன். நான் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் யார் யார் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுங்க ஆளுங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு அது மேலே கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படியே அந்த பொண்ணு மேலே அப்படி என்னையா உங்களுக்கு குறை இருக்குது? அப்படி என்ன ஒரு வெறித்தனம் இருக்குது? ஒரு பொண்ணு நல்லா பொழைச்சா அது குத்தமா? நல்லா உயர்ந்து வந்தால் அது ஒரு குத்தமா? அது என்னையா தப்பு பண்ணுது? யார் வீட்டில் திருட போச்சா, அப்படி போச்சா, இப்படி போச்சா, வேறு என்ன பண்ணுச்சு? தான் வீடியோ போட்டு அந்த பொண்ணு சம்பாதிக்கு. யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வீடு வாங்குறாங்க, கார் வாங்க. அது ஒருத்தவங்க கமெண்டில் சொல்கிறான், ஓ அப்போவே நான் நினச்சேன், இவங்கெல்லாம் வீடு வாங்கும்போதும் கார் வாங்கும்போதும் அப்போவே நினச்சேன் அப்படிங்கிறான். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இப்போ சொல்கிறேன், யூடியூப்பில் இருக்கிறாங்க ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா யூடியூப்லேருந்து வருமானம் வருது. அவங்களோட ஃபேமிலி நிறைய பேர் ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு தனி ரசிகருங்க இருக்காங்க. அவங்க வந்து வீடியோ பார்க்குறாங்க, அது வியூவர்ஸ் மூலயமா வந்து யூடியூப்காரங்க சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்க வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. இது எல்லா வசதி வேணுங்கிறதுக்காக தான் யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து வீடியோவே போடுறாங்க. சரிங்களா? தப்பான வழியில் போகணும்னா வீடியோ ஆரம்பிக்க மாட்டாங்க. அதனால் அடுத்தவங்களை பற்றி புரணி பேசுகிறத விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே சம்பளம் வருது, எல்லாருமே அந்த சம்பளத்தில் தான் வாங்கிக்கிறாங்க. யாரும் அவதாரம் எடுத்து போய் தப்பான வழிக்கு போக கிடையாது. யாரோ ஒரு சில பெண்கள் அதுமாரி பண்ணுறாங்க. அதுக்காக எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லக்கூடாது. எல்லா பொண்ணுங்களையும் குறை சொன்னாலும் அந்த சுமதியை குறை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். சுமதி பாவையா மனசில் நொந்து போய் இருக்குது. அந்த பொண்ணை இன்னும் ரணகலமாக்காதீங்க. அந்த பொண்ணு இந்த வீடியோ யார் எங்கேயோ இருக்கிற எனக்கு வந்து எனக்குலாம் உண்மையாகவே உலகம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு இப்படிலாம் நடக்குதா அப்படின்லாம் கூட எனக்கு அதிகமாக தெரியாது. தெரிஞ்சுக்கிறதெல்லாம் நான் ஓடி போய் பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் யூடியூப்லனா என்ன, இன்னும் அடுத்தவங்களோட இது கஷ்டம்லாம் என்னன்றது எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. அதை வச்சு பார்க்கும்போது சுமதியை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கே கஷ்டமாக இருக்குது. நல்ல மனசு உள்ளவங்களுக்கு ஏன் உங்களெலாம் கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது? சீக்கிரமாக யார் என்ன சொன்னாலும் அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அப்போவே அப்படி நினச்சேன், நான் இப்போவே அப்படி நினச்சேன், இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், அப்படிலாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்களாம் கமெண்ட் பண்ணி லைக் போட்டு பார்க்குறதால தான் அவ்வளோ ஒரு கேவலமெல்லாம் பேசுகிறாங்க. தயவு செஞ்சு பார்க்காதீங்க, அது பாருங்கள். ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு அது உள்நோக்கத்தை கண்டுபிடிங்க. அது இப்படி இருக்குமா? சுமதியா? சரி, சுமதி தப்பாக பேசுகிறாங்களா? சுமதி இப்படி ஒரு பொண்ணா? இல்லையே, அந்த பொண்ணு இப்படிலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தது, அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு இப்படி யோசனை பண்ணுங்க. ஏன் அதெல்லாம் யோசனை பண்ண மாட்டீங்க? இப்படி இப்படி இருக்கிற நல்ல பொண்ணாக இருக்கிற சுமதி மேலே இவ்வளோ பழி வரும்போது நீங்கள் யோசனை பண்ணுங்கள். ஏன் இப்படிலாம் சுமதி பற்றி பேசுகிறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு? பாவம், ஏதோ அந்த பிள்ளைக்கு நேரம் கெட்டு போய் அந்த பிள்ளை தனியாக வாழ்க்கையில் போராடிட்டு இருக்குது. எனக்குலாம் நைட்டில் தூக்கமே வரல. என்னால் ஒன்றுமே எப்படி சொல்கிறது, எப்படி இப்போ இன்னும் நிறைய மனசில் ஒரு ஆதங்கம் இருக்குது. எனக்கு இன்னும் வெளிப்படுத்த தெரில. மனசில் வந்து அவ்வளோ ஒரு ஆதங்கம் இருக்குது. இன்னும் நிறைய வந்து எனக்கு வெளிப்படுத்த தெரில. இன்னும் எப்படி பேசுறதுன்னு தெரில. அந்த அந்த உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் அந்த கமெண்ட்டை படித்து பார்க்க அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அதில் ஒரு அண்ணன் சொல்லியிருக்கா அப்படிங்க, ஐயோ இல்லை சுமதிலாம் அந்த மாதிரி பொண்ணு, நல்ல கமெண்ட் இருந்ததில்ல, சுமதி வந்து அது மாதிரி பொண்ணு இல்லைங்க, வீண் பழி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு 75 கமெண்ட்டு பதில். உனக்கு தெரியுமா, நீ போய் பார்த்துருக்கியா அப்படிங்கிற ஒருத்தவன். இன்னொருத்தவன் என்ன சொல்கிறான்னா, அவங்களும் ஆதாரபூர்வமாக பேசுகிறாங்கப்பா, எதுவுமே தெரியாமல் நீ எப்படிப்பா நல்ல பொண்ணுங்கிற, அவங்களும் ஆதாரம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற இன்னொருத்தவங்க கமெண்ட்டில். இன்னொருத்தவங்க சொல்கிறான், அவங்களாம் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேச மாட்டாங்கய்யா, அவங்க ஆதாரம் வச்சுருக்குறாங்க, கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாரி பேசுகிறாங்க. அதெல்லாம் எந்த ஆதாரம் இருந்தாலும் நீ ஏன் பேசுகிற? ஆதாரத்தை கொண்டாந்து முன்னாடி போடு, ஏன் நீ பேசுகிற வளவல்னு? என்ன ஆதாரம் இருக்குதோ அது நிர்வாண வீடியோ கூட இருக்கட்டும், ஆதாரத்தை கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட அவங்க அது எடுத்துக்குவாங்க. நீங்கள் எதுக்கு ஒரு மைக் ஒன்று தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு அந்த பொண்ணுங்களை அவ்வளோ கேவலப்படுத்துங்க? ஏன் போகிறீங்க வீதியாக ஊராக நாடாக எதுக்கு போகிறீங்க? எதுக்கு அந்த பொண்ணுக்கு போய் பேட்டி எடுக்கிறீங்க?
ஆதார் இருந்தால் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க பார்க்கட்டும், எல்லாம் ஆணும் பொண்ணுது ஐயா. பொண்ணுக்கு இருக்கிற அப்பா அம்மா, அம்மாவுக்கு, அக்கா தங்கச்சிக்கு, பொண்டாட்டிக்கு இருக்கிற உறுப்பு தான் அந்த பொண்ணுங்களுக்கு இருக்குது. பார்க்கட்டியா அந்த நிறுவன வீடியோன்றாங்களா, அதையும் பார்க்கட்டியா? பார்க்கட்டு இது என்ன வீடியோன்னு காட்டுட்டோம். ஒன்றுமே இல்லாத ஆதார் இருக்குது வாயால் 1002 தடவை சொல்லலாம். அது யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுறாங்க அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன். அது யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா? இதை வந்து சத்தியமாக யார் யார் பார்ப்பாங்கன்னு தெரியல. எனக்குலாம் மனசு ஆதங்களுக்கு தான் பேசுகிறேன். ஆதாரம் வச்சுருக்காங்க நாமளே பேசக்கூடாது. அந்த ஆதாரத்தை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஆதாரம் வச்சுருக்காங்கன்ற மட்டும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆதாரத்தை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி பேசலாம் ஆதாரம் வச்சுருக்காங்கன்னு? என்னையாவது உலகம், எப்படா ஒரு பொண்ணு சரிஞ்சு விழுவா, அப்பளை எப்படா கஷ்டப்படுத்தலாம், அவளை எப்படா நோக அடிக்கலாம், எப்படா சாகடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிற உலகம் இது. இந்த உலகத்தில் உண்மையாகவே இதுக்கு மேலேயும் இந்த கடவுளுங்கிற சதிகாரம் இருக்கிறான் பாரு, சின்ன சின்ன பசங்கள் தான் கொண்டுட்டு போகிறான். அந்த ஆம்பளை பசங்களாம் பார்த்து, வாழ்க்கையில் இருக்கிற பசங்களாம் பார்த்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னே கூட கல்யாணமாகி ஒரு 3 வருஷம்தான் ஆகுது. ஒரு பையன் ஒன்று, கை குழந்தை, சின்ன பையன், 1.5 வயசு பையன், கணவனை இழந்துட்டு நிற்குது அந்த பொண்ணு. இப்படிப்பட்ட உலகத்தில் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள், அந்த பொண்ணில் எப்படி வாழ முடியும் என்னன்னு சொல்லி. அதனால் அப்போவே இதுக்கெல்லாம் இன்னும் தீர்வு என்ன தெரியுங்களா? கணவன் இறந்துட்டான்னா 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அவனை மறக்கிற அளவுக்கு இந்த ஊர் உலகமும் அந்த பொண்ணு தப்பாக பேசாத அளவுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நாம் நினைக்கிறான். ஆனால் ஒரு பொண்ணுங்களை தப்பாக பேசுகிற ஆம்பளைங்க ஏன் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு நினைக்க மாட்டுறாங்க? ஐயோ அந்த பொண்ணு இந்தமாரி இந்த பையனை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது, அந்த பையன் இறந்துட்டான், சரி நம்மளுக்கு கல்யாணம் ஆக போது, நாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம் அந்த பையனை நம்ம பையன் மாரி பார்த்துக்கணும், அந்த மனசு யாருக்குமே வராது. ஏன்னா அது அடுத்தவங்க பெற்ற புள்ள, நான் அந்த பிள்ளைக்கு எப்படி அப்பனா இருப்பேன் அப்படின்லாம் சட்டம் பேசுவாங்க. அப்படி சட்டம் பேசுகிறவங்க அந்த பொண்ணு நாளைக்கு இன்னும் தப்பாகவும் பேசுகிறான். அப்படிலாம் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு, அப்படிலாம் வாழ்க்கை கொடுத்துருந்தா ஒரு சில பொண்ணுங்க ஏன் புருஷன் இல்லாமல் கஷ்டப்பட போகிறாங்க, ஏன் தப்பாக நடக்க போகிறாங்க? முடிஞ்ச இதுக்கு மேலே நல்லது பண்ணுங்க. எனக்கு சத்தியமாக மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஆதங்கம், இன்னும் மனசு ஆடையில் ரொம்ப எனக்கு வந்து இந்த மனசு திருப்தி ஆகிறவரை நான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு தான் இருப்பேன். யாரையும் தப்பாலாம் நான் பேச கிடையாது. சுமதியை சொன்னது எனக்கு ரொம்பவே வருத்தம். நான் அது போடுறதே, இந்த வீடியோ போடுறதே வந்து சுமதிக்காக தான் போடுறேன். சுமதியை தப்பாக சொன்னது என்னால் ஏற்றுக்க முடியல. பாவம் அந்த பொண்ணு இன்னும் மனசில் என்னென்ன நினச்சிருக்கோம், எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கிற நானே எவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்படிங்கும்போது அந்த பொண்ணோட மனசு, அந்த பொண்ணு பேர் அடிப்படும் போது அந்த பொண்ணோட மனசு இன்னும் கஷ்டப்படும். சுமதிக்கு சப்போர்ட்டாக இருங்க, ரணகலம் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு பூ வச்ச போது, பொட்டு வச்ச போது, என்னவோ பண்ணிட்டு போகுதுங்க. அதோட சந்தோஷம் பண்ணுது. இதில் நாம் தடையாக இருக்கக்கூடாது. சரிப்பா.